கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மீண்டுமாக இந்த கவனமா இரு சீரியஸ்ல உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து ஊழியத்துல எப்படி நம்ம கவனமா இருக்கணும், எப்படி நம்ம ஊழியம் செய்யணும், அதை குறித்து நம்ம என்ன பண்றோம், நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த கவனமாயிரு சீரியஸ்ல அடுத்த 3 வீடியோக்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ, அதுக்கு அடுத்தது, அதுக்கு அடுத்த வீடியோ, இதுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, காயின் ஆபேல் அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால கவனிங்க. இந்த காயின் ஆபேல் இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம தியானிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. விசேஷமா சொல்ல போனோம்னு சொல்லி சொன்னா, ஊழியத்துல இருக்கிற நாம, அதாவது ஊழியம் செய்யக்கூடிய நாம எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்றத ஆபேலுடைய வாழ்க்கையிலையும், எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுன்றத காயினுடைய வாழ்க்கையில இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம், கற்றுக்கொள்ளலாம். ஸோ அடுத்த 3 வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம், அதை குறிச்சுதான் பார்க்க போறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ முதல் வீடியோ, ஓகேங்களா? கவனமா இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் வீடியோல நம்ம என்ன கற்றுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வீடியோக்கான தலைப்பு தேவன் அங்கீகரிக்கும் ஊழியம். அல்லேலூயா, தேவன் அங்கீகரிக்கும் ஊழியம். மினிஸ்ட்ரி which God acknowledges. மினிஸ்ட்ரி which God acknowledges. என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 5 வசனங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 5 வசனங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல காயினும் ஆபேலோ முதல்ல ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, காணிக்கை கொண்டு வராங்க. முதல்ல ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, காணிக்கை கொண்டு வராங்க. ஆதாம் ஏவாள் கூட அதை என்ன பண்ணல, செய்யல. ஆனா காயினும் ஆபேலும் என்ன பண்றாங்க, காணிக்கை என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னா, காயினும் ஆபேலும் ஊழியம் செய்யறாங்க. யாருக்கு ஊழியம் செய்யறாங்க? ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. ஆபேல் என்ன பண்றான், தன்னுடைய மந்தையில் இருக்கிற தலையீற்ற, ஓகேங்களா, கொழுத்ததான ஒரு தலையீற்ற கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்கையா கொடுக்கிறான். காயின் என்ன பண்றான், தன்னுடைய நிலத்துல விளைந்ததான விளைச்சலை அவன் என்ன பண்றான், கொண்டு வந்து காணிக்கையா என்ன பண்றான், செலுத்துகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க. 4வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. நல்லா கவனிங்க. 2 பேருமே ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வராங்க. ஆனா ஒருத்தனுடைய பலிய, ஒருத்தனுடைய காணிக்கைய, ஒருத்தனுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு. இன்னொருத்தனுடைய பலிய, இன்னொருத்தனுடைய காணிக்கைய, இன்னொருத்தனுடைய ஊழியத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. 2 பேருமே ஆண்டவருக்கு ஏதாச்சும் செய்யணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை உயர்த்தணும்ன்ற, ஆண்டவரை ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கூட தான் 2 பேரும் என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, ஒருத்தனுடைய பலிய ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, ஒருத்தனுடைய ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, இன்னொருத்தனுடைய ஊழியத்தை அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அப்ப ஏன் ஆண்டவர் ஒருத்தனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறாரு,
இன்னொருத்தனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கல. அதை நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. ஆபேல் என்ன பண்றான், தன்னுடைய மந்தையில இருக்கிற தலையீற்ற கொண்டு வரான். காயினும் என்ன பண்றான், தன்னுடைய விளைச்சல்ல இருக்கிற முதல் பகுதிய, புரியுதுங்களா? காயின் இங்க என்ன பண்ணல, தப்பான ஒரு காணிக்கையோ ஆண்டவருக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு கூட அவன் என்ன பண்ணல, இங்க காணிக்கை செலுத்தல. அவனும் தன்னால முடிஞ்ச காணிக்கை ஆண்டவருக்கு என்ன பண்றான், கொண்டு வருகிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறாரு, காயினையும் அவனுடைய காணிக்கையும் அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல. அப்போ என்ன இதுல காரியம்? ஏன் ஆண்டவனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கிறாரு, இன்னொருத்தனுடைய ஊழியத்தை அங்கீகரிக்கலன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, அதுக்கு வேத வசனத்திலே நமக்கு ஆதாரங்கள் இருக்குது. வாசிக்கலாம், என்னோடு கூட எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தரை நாம் மையப்படுவதாக. நல்ல கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னா, ஆபேல் விசுவாசத்தினால காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. காயினுடைய பலியை காட்டிலும் ஆபேலுடைய பலி மேன்மையா இருந்ததுன்னு சொல்லி வேத வசனமே நமக்கு என்ன பண்ணுது, சாட்சி கொடுக்குது. அப்போ ஆபேல் என்ன அப்படி மேன்மையானதை செலுத்தினா, எதனால ஆண்டவர் ஆபேலுடைய ஊழியத்துல ஆபேலுடைய பலியில ரொம்ப பிரியப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் இன்னொரு வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆண்டவர் ஆதாமியும் ஏவாளையும் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்துல வைக்கும் போது அங்க ஆண்டவர் சொன்னாரு, நீங்க நன்மை தீமை அறியத்தக்க கனி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடுற நாள்ல நீ என்ன பண்ணுவ, மறிச்சு போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவங்க மீறி பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகுன ஒரு நிலைக்கு வந்த போது ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு, இப்ப முழு மனித குலமும் பாவத்துல விழுந்த போது இதை சரிப்படுத்துறதுக்கு, இது எல்லாத்தையும் அவர் மீண்டும் சரி செய்வதற்கு அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய குமாரன் வருவான், அவன் சாத்தானுடைய தலையை என்ன பண்ணுவாரு, நசுக்குவாரு. அல்லேலூயா. அவர் எல்லாச்சும் என்ன பண்ணுவாரு, சரி செய்வாரு. சோ அப்போ நல்லா கவனிங்க, காயினுக்கும் ஆபேலுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இங்க ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணுவாரு, வருவாரு. அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுவாரு, சாத்தானுடைய தலை என்ன பண்ணுவாரு, நசுக்குவாரு. நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல சிலுவையை குறிச்சோ ஆண்டவர் எப்படி சாத்தானுடைய தலையை நசுக்க போறான்னு குறிச்சோ அவர் சொல்லல, புரியுதுங்களா? முழுமையான விளக்கத்தை அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொன்னாரு, என்னுடைய குமாரன் எல்லாச்சும் என்ன பண்ணுவாரு, சரி செய்வாரு. இப்போ ஆபேலுடைய பலி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, வரப்போற தேவ குமாரன், அல்லேலூயா, ஆட்டுக்குட்டியானவர், அவர் இந்த உலகத்துக்கு வரப்போறத குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அததான் இந்த எபிரேயர் நிருபன் சொல்றாரு, அவன் விசுவாசத்தினால காயினுடைய பலியை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்துகிறான். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? காயினுடைய பலி எப்படி இருந்துச்சு, அது நிலத்தினுடைய விளைச்சலை போல இருந்தது. நல்லா கவனிங்க, நியாய பிரமாணத்தின்படி ஆபேலுடைய பலியும் நல்லது, காயினுடைய பலியும் நல்லது. ஏன்னா நியாய பிரமாணத்துல பார்க்கும்போது நீ உன்னுடைய நிலத்துல விளையிற முதல் விளைச்சல நீ ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்ப நியாய பிரமாணத்தின்படி காயினுடைய பலி கரெக்ட் தான், போஜன பலியும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறாரு.
ஆனாலும் கூட ஆபேலுடைய பலி எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, அது வரப்போற தேவகுமாரன், ஆட்டுக்குட்டியானவர், அல்லேலூயா, அவர் இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தோட பாவத்துக்காக ஒரு சிலுவையில மரிக்க போறத, ரத்தம் சிந்த போறத குறிக்கிறதாக இருந்தது. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, ஆபேலுடைய ஊழியம் வரப்போற தேவகுமாரனை மகிமைப்படுத்துறதா இருந்தது, அவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்தது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஆபேலுடைய ஊழியம் எப்படி இருந்தது? வரப்போற தேவகுமாரனை, இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்தக்கூடியதா இருந்தது. அதோடு கூட இல்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருந்தது. ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்குது, தேவகுமாரன் வருவாரு, அவர் மூலமா மறுபடியும் நான் எல்லாச்சும் என்ன பண்ணுவேன், திரும்ப கட்டுவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த வார்த்தையின் அடிப்படையில இவனுடைய ஊழியம் என்ன பண்ணுது இருக்கு, இவனுடைய காணிக்கை என்ன பண்ணுது இருக்கிறது. அப்ப இத பார்க்கும்போது பிதாவால ஆபேலுடைய பலியை அங்கீகரிக்காம இருக்கவே முடியல. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, காயினுடைய பலியை காட்டிலும் ஆபேலுடைய பலியின் மேல அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. உடனே அதை என்ன பண்றாரு, அங்கீகரிக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஊழியம் செய்யணும், ஊழியத்துல இன்னும் முன்னேறணும், ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை நாம செய்யணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோம்னு சொல்லி சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், நம்மளுடைய ஊழியம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கணும். ரெண்டாவது, அது குமாரனை மகிமைப்படுத்துற ஒரு ஊழியமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கிற ஊழியத்தையும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துகிற ஊழியத்தையும் பிதாவால அங்கீகரிக்காம இருக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆமா, இந்த ரெண்டு அடிப்படையில இல்லாம நம்முடைய சுய பலத்தினால ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம பிரயாசப்படும் போது, நம்மளுடைய சுயமான ஆலோசனையினால, நம்மளுடைய சுயமான ஞானத்தினால, நம்மளுடைய சுயமான திறமையினால நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படும் போது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம பிரயாசப்படும் போது, அதை ஆண்டவர் அங்கீகரிப்பாருன்னு சொல்லி நம்மளால 100% சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு அவருடைய திட்டத்தின்படி இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவாரு, அங்கீகரிப்பாரு. அவருடைய திட்டத்தின்படி இல்லாத எந்த ஒரு ஊழியத்தையும் அவர் அங்கீகரிக்க மாட்டார். இதுதான் அது 100% உண்மை. அல்லேலூயா. கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆபேலுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, ஒரு ரெவலேஷன் இருந்தது. என்னன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய ஊழியம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கணும், அது வரப்போற தேவகுமாரனை மகிமைப்படுத்துறதா என்ன பண்ணும் இருக்கணும். சோ அதன் அடிப்படையில் அவன் ஊழியம் செய்த போது அவன் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். அவனுடைய பலி சாட்சி, அவனுடைய பலியை குறித்து, அவனுடைய ஊழியத்தை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க, இன்றைக்கு அநேகர் ஊழியம் செய்யறாங்க. இன்னைக்கு அநேக ஊழியங்கள் எங்க என்ன பண்ணுது இருக்குது, எங்க திரும்பினாலும் ஒரு போர்டு என்ன பண்ணுது இருக்குது, இந்த ஊழியம் அந்த ஊழியம். நம்ம வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோம், அங்க ஊழியம் இந்த ஊழியம் சொல்லி நம்ம என்ன பண்றோம், பாக்குறோம். ஆனா தேவன் அங்கீகரிக்கிற ஊழியத்தை நம்ம செய்யறோமா? அல்லேலூயா. இங்க வெளிப்படையா பார்க்கும்போது ஆபேலும் ஊழியம் செய்யறான், காயினும் என்ன பண்றான், ஊழியம் செய்யறான். ஆனா ஆண்டவர் எதை அங்கீகரிக்கிறாரு? அல்லேலூயா. சோ அந்த ஊழியத்துல மட்டும்தான் அவருடைய ராஜ்யம் என்ன பண்ணும், கட்டப்படும், அவருடைய நாம மகிமைப்படும். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், நம்மளுடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா, நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படணுமா, அதுக்கு ஒரே ஒரு காரியம், நம்மளுடைய ஊழியம் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கணும். அது தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறதா இருக்கணும். சோ இந்த ரெண்டு காரியத்துல நம்ம கவனமா இருப்போம்னு சொல்லி சொன்னா, பிதா நிச்சயமா நம்மளுடைய ஊழியத்தை அங்கீகரிப்பாரு, நம்ம மூலமா அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.